கதையின் தலைப்பு குதிரை வண்டி ஓட்டும் கோமாளி. மணிகண்டன் 10ஆம் வகுப்பு முடித்த பின்னர் தன்னுடைய பள்ளி வாழ்க்கையில் புதிதாக ஒரு படிப்பை படிக்க வேண்டும் என நினைத்து அவன் படித்த பள்ளியிலிருந்து விலகி வேறொரு பள்ளியை தேர்ந்தெடுக்கலாம் என்று தன்னுடைய ஊருக்கு அருகிலுள்ள வேம்புதளம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு புறப்பட்டான். அங்கு ஒரு சாயங்கால வேளையில் அந்த ஹெட்மாஸ்டரிடம் சென்று, நான் இதற்கு முன் படித்த பள்ளியில் சில பாடப்பிரிவுகள் இல்லாதனால் இந்த பள்ளியில் அறிவியல் சார்ந்த பாடப்பிரிவு இருப்பதால் அதில் சேர்ந்து படிக்கலாம் என்று இங்கு வந்துள்ளேன் என்று முறையிட்டான். ஆனால் அந்த ஹெட்மாஸ்டரோ, தம்பி, இங்கு உள்ள சூழ்நிலைகள் புதிய சூழ்நிலைகளாக உனக்கு இருக்கும். நீ எங்கு உயர்நிலை பள்ளி படித்தாயோ அதே பள்ளியில் சேர்ந்து படிப்பதுதான் உனக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். இந்த புதிய சூழ்நிலையில் படிக்கும்போது மாணவர்களுடைய ஆற்றல் கொஞ்சம் தாமதமாக வெளிப்படாமலும் போய்விடலாம். ஆகவே நீ ஏற்கனவே படித்த பள்ளியை தேர்ந்தெடுத்து படி தம்பி என்று தவறாக ஆலோசனை சொல்லினார். அது மணிவண்ணனுக்கு சற்று உறுத்தலாகத்தான் இருந்தது. நாம் ஆர்வமாக படிப்பதற்காகத்தான் இந்த பள்ளியை தேர்ந்தெடுக்கலாம் என்று நினைத்து கொண்டு வந்தால் இவர் நம்மை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாரே என்று நினைத்து, சரிங்கய்யா, நான் வருகிறேன், நான் நீங்கள் சொன்னபடியே ஏற்கனவே படித்த உயர்நிலைப் பள்ளியிலேயே சேர்ந்து விடுகிறேன் என்று மணிவண்ணன் அவருடன் சொல்லி கிளம்பினான். அப்பொழுது மேல்நிலைப் பள்ளி வகுப்புகளில் அட்மிஷன்கள் வேகமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை நமக்கு அங்கு இவ்வளவு தாமதமாக சென்றால் நாம் குறிப்பிட்ட பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்க முடியாதோ என்று நினைத்து கலங்கினான் மணிவண்ணன். பரவாயில்ல, பள்ளி படிப்பை வீணடிக்க கூடாது என்பதால் மேல்நிலைப் பள்ளிக்கு ஏற்கனவே படித்த பள்ளியிலேயே போய் படிக்கலாம் என்று நினைத்து வேகமாக செல்ல வேண்டும். அப்பொழுது மணி 4 மணியை தொட்டு கொண்டிருந்தது. 4 மணி என்றால் பள்ளிக்கூடம் 4:30 மணிக்கு விட்டு விடுவார்கள். ஆகவே வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்காக காக்காபாளையத்திலிருந்து ஆட்டையம்பட்டிக்கு ஒரு 6 கிலோமீட்டரை கடப்பதற்கு குதிரை வண்டிக்காரனை போய், அவர் ஒரு கோமாளி, அவரிடம் போய், சீக்கிரமாக வண்டியை ஓட்டு, பள்ளி 4:30 மணிக்குள் எல்லாரும் மூடி விடுவார்கள், நீங்கள் எப்படி காக்காபாளையத்திலிருந்து ஆட்டையம்பட்டிக்கு ஒரு 4:20 என்னை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று மணிகண்டன் முறையிட்டான். அதன்படி கோமாளி, சரி வண்டி ஏறி உட்காரப்பார், நீ ஒரு நல்ல வேலைக்கு நல்ல முயற்சி தான் எடுத்திருக்க, நான் சீக்கிரம் கொண்டு சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லி கோமாளியும் மணிகண்டனும் உற்சாகமாக பேசிக்கொண்டும் குதிரை வண்டி கோமாளி வண்டியை மிகவும் வேகமாக ஓட்டி கொண்டிருந்தார். அப்பொழுது இடையே சில பேருந்துகளும் சில மகிழ்வுந்துகளும் வந்தது. அதெல்லாம் கடந்து வேகமாக ஓட்டினர். குதிரை வேகம் குறையும் போது குதிரை வண்டி கோமாளி குதிரை ஓட்டுவதற்கு வைத்திருந்த அந்த சாட்டையை குதிரை வண்டியின் சக்கரத்தில் படபட என்று அடித்தார். அப்பொழுது அந்த சத்தத்தை கேட்டு குதிரை வேகம் எடுத்தது. ஆகவே குறிப்பிட்ட நேரத்தில் மணிகண்டன் அந்த பள்ளிக்கு போய் சேர்ந்தான். அப்பொழுது பள்ளியினுடைய நேரம் 4:15. இன்னும் காமன் நேரம் தான் இருக்கிறது. அங்கு ஆங்கில வாத்தியர் ஒருவர் இந்த பாடத்தை எல்லாத்தையும் பூர்த்தி செய்துவிட்டு நாளைக்கு சேரு என்று சொல்லிவிட்டு சென்றார். மணிகண்டனுக்கு அது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. மறுபடியும் நம்முடைய பள்ளிகளில் நாம் சேர்கிறோம், இருப்பினும் நாம் வேறொரு பள்ளியில் வேறொரு பாடம் கிடைக்காத ஒரு கவலையும் அவனுக்கு ஏற்பட்டது. சரி, பரவாயில்லை, இனி நாம் நன்றாக படித்து விடலாம் என்று நினைத்து அங்கு சேர்ந்தான். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை